ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பகவத்கீதையை தெரிந்து கொள்ளலாமா அப்படிங்கிற சீரியலில் இது 12வது பதிவு. நம்ம 2வது சாப்டர் சாங்கிய யோகத்தில் இருக்கோம். நம்ம நிறைய ஸ்கிப் பண்ணுறோம். இதில் பாருங்க, இப்போ நாம் 54வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். இது அர்ஜுனன் கேட்கிறான். स्थितप्रज्ञश्च का भाषा समाधिस्तस्य केशव स्थितधीहि किं प्रभाषेत किमासीत व्रजेत किं स्थितप्रज्ञश्च का भाषा समाधिस्तस्य केशव स्थितधीहि किं प्रभाषेत किम् आसीत व्रजेत किं. ஸ்திதப்பிரக்ஞன் அப்படிங்கிற ஒரு புது டேர்மை நாம் இப்போ பார்க்குறோம். ஸ்திதப்பிரக்ஞச்ச கா பாஷா. ஸ்திதப்பிரக்ஞன் என்றால் யார்? யோகஸ்த குரு கர்மாணி அப்படின்னு பகவத்கீதை கிருஷ்ணன்ட்ட சொல்லியிருக்கா. அர்ஜுனன்ட்ட கிருஷ்ணன் சொல்லியிருக்கான். அந்த யோகஸ்தகா அப்படின்னா ஒருமுகப்படுத்தப்பட்ட மனத்தை உடையவனாய் காரியம் சொல்லுது. இந்த மாதிரி ஒருமுகப்படுத்தப்பட்ட மனம் உடையவன் இருக்கான அவனுடையது தான் ஸ்தித பிரக்ஞா. ஸ்திதன்னா நிலைநிறுத்தப்பட்ட பிரக்ஞையின் உடையவன். அர்த்தமாக வைக்கிறேன். அலைபாயாத மனம், ஃபோக்கஸ்டாக இருக்கிற மனம், அதான் ஸ்தித பிரக்ஞாச்ச. அந்த ஸ்தித பிரக்ஞாச்ச கா பாஷா. அது மாதிரி ஸ்திதப்பிரக்ஞனாக இது மாதிரி ஃபோக்கஸ்டாக இருக்கிற மனசை உடையவனுடைய அவன் என்ன பேசுவான் அப்படின்னு அர்ஜுனுக்கு கா பாஷா. அப்புறம் சமாதிஸ்தஸ்ய. சமாதின்னா அமைதியாக இருக்கிறான், எந்த கலக்கமும் கிடையாது, சமாதானமாக இருக்கிறான்னு அர்த்தம். புரியுது தான். அந்த சமாதிஸ்தஸ்ய, அந்த சமாதி நிலையில் இருக்கிறவனுடைய அவகாபாஷா என்ன வார்த்தை, அவன் என்ன பேசுவான், அதான் அர்த்தம் கேசவ அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணனை கேட்குறான். புரிஞ்சுதான். ஸ்தித பிரக்ஞச்ச கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் ஸ்திததீஹி கிம் பிரபாஷேத. இதே திருப்பி தான் இருக்குது. இந்த தீஹின்னா இன்டெலிஜென்ஸு. புரிஞ்சுதாடா? அந்த தீஹின்னா இன்டெலிஜென்ஸ், நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ். அது ஸ்தித தீஹின்னா இதே மாதிரியாக ஃபோக்கஸ்டாக இருக்கிற இன்டெலிஜென்ஸுன்னு அர்த்தம். அந்த அந்த மாதிரியான புத்தியை உடையவனுடைய சிததீஹி கிம் பிரபாஷேத. திருப்பி அவன் என்ன பேசுகிறான் தான். ஸ்திததீஹி கிம் பிரபாஷேத கிமாசீத விரஜேத கிமாசீத அப்படின்னா சாதாரண எங்கே உட்காடுறான்னு அர்த்தம் போட்டிருக்கா, இல்லை எங்கு வாழ்கிறான்னு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். கிமாசீத்தன்னா அதிக தொந்தரவு இல்லாமல் தனிமையான இடத்துல இருப்பான், அந்த கிமாசீத்த. அதுக்கப்புறம் விரஜேத்தன்னா நடக்கிறதுன்னு அர்த்தம், எங்கே நடக்கிறான்னு அர்த்தம், இல்லை எங்கெங்கெல்லாம் அவன் பயணிக்கிறான்னு புரிஞ்சுக்கலாம். இதுதான் அர்த்தம் இந்த ஸ்தித பிரக்ஞன். என்ன யோகஸ்தா குரு கர்மானின்னு கண்ணன் சொன்னதுக்கு அந்த யோகஸ்தகாங்கிறவன் யார்? அவன் தான் ஸ்தித பிரக்ஞனாக இருக்கிறவனால தான் அது செய்ய முடியும். அதனால் அந்த ஸ்தித பிரக்ஞனை பற்றி அர்ஜுனன் கேட்குறான். திருப்பி இந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன். நம்ம ஸ்தித பிரக்ஞச்ச கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததீஹி கிம் பிரபாஷேத கிம் விரஜேத கிம். இந்த கிம்முக்கெல்லாம் பிரியும் அர்த்தம் பண்ணிக்கலாம். ஹவு ஹீ வாக்ஸ், ஹவு ஹீ டாக்ஸ், ஹவு ஹீ லீவ்ஸ், புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் கூட பண்ணிக்கலாம். இது 54வது ஸ்லோகமாச்சு. இப்போது இதுக்கு கிருஷ்ணன் பதில் சொல்லி தான் ஆகணும். இப்போ சொல்ல போகிறான் ஒன்று.
ஒரு உதாரணம் கொடுக்கிறான் கண்ணன். யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானிவ சர்வசஹ இந்திரியாணி இந்திரியார்த்தேபியः தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானிவ சர்வசஹ இந்திரியாணி இந்திரியார்த்தேபியः தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. யாருடைய பிரஜை, யாருடைய புத்தி நிலையாக இருக்கும், யாருடைய மனம் நிலையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் சொல்கிறார். ஏதா சம்ஹரதே சாயம் ச அயம் கூர்ம ஆமை. ஆமை என்ன பண்ணுறது? சம்ஹரதே சம்ஹரதே ச அயம் கூர்மோங்கானீப சர்வசா. இந்த ஆமை என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஆபத்து இருக்குது பக்கத்தில் அப்படின்னு நினச்சா சர்வசா கூர்மோங்கானி அங்கானீவ சர்வசா அங்கானி தன்னுடைய அங்கங்களை எல்லாம் சம்ஹரத்தை தன்னுள் இழுத்து கொள்ளுகிறதோ. இந்த ஆமை ஆபத்துக்களிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள எப்படி தன்னுடைய அங்கங்களை எல்லாம் தன் கூட்டுக்குள் இழுத்து கொள்ளுகிறதோ அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானிவ சர்வசா. அதே மாதிரி இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா. இந்திரியாணி நம்முடைய ஞான இந்திரியங்கள்னு உங்களுக்கு புரியும். இது மாதிரி வெளியிலேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குற இந்திரியங்கள், கண், காது, மூக்கு, நாக்கு, தொடுகின்ற உணர்ச்சி, இவைகளை வைத்து கொண்டு தான் நமக்கு வெளி உலகத்திலேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது. அதனால் இந்த மாதிரி ஞான இந்திரியங்கள்னு பேர். இந்த ஞான இந்திரியங்களை இந்திரியார்த்தேபியா, இந்த இந்திரியங்களை ஈர்க்கக்கூடிய விஷயங்களிலிருந்து யார் சம்ஹாரத்தை இழுத்து கொள்கிறானோ அந்த சம்ஹாரத்தை இங்கேயும் புரிஞ்சுக்கலாம். எப்படி ஆமை ஆபத்து காலத்தில் தன்னுடைய இந்திரியங்களை எல்லாம் அங்கங்களை எல்லாம் தன் கூட்டுக்குள் இழுத்து கொள்ளுகிறதோ, அதே மாதிரி தன்னுடைய இந்திரியங்களை, ஞான இந்திரியங்களை, அவைகளை ஈர்க்கும் வஸ்துகளிடமிருந்து ஈர்த்து கொள்கின்றவன் இருக்கான அவனுடைய இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா அவனுடைய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. அப்படிப்பட்டவனுடைய பிரஜை தான் நிலை நிற்கும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். இதுதான் சிதப்பிரஜன்னா யார்? சிதப்பிரஜனாக நாம் ஆவது எப்படி என்பதை சொல்கிறது இந்த 58வது ஸ்லோகம். உதாரணம் ஆமையை சொல்லுகிறது. இப்போ 59வது ஸ்லோகத்தையும் பார்த்துடலாம். எல்லாம் நம்ம சாங்கிய யோகத்தில் 2வது அத்தியாயத்தில் தான் பார்க்குறோம். விஷயா விநிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினः ரசவர்ஜம் ரசோப்யஸ்ச பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. விஷயா விநிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினः ரசவர்ஜம் ரசோப்யஸ்ச ரசः अपि अस्यान् पुण्य रसोप्यश्च परं दृष्ट्वा निवर्तते. விஷயா விநிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினः. தேகினான இந்த ஆத்மா, இந்த தேகத்தில் வாழ்கின்ற ஆத்மா. தேகினः நிராகாரஸ்ய தேகினः அப்படின்னா இந்த மாதிரி விஷயாந்தரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற அந்த தேகத்தில் இருக்கிற ஆத்மா, அந்த தேகினக விஷயா விநிவர்த்தந்தே.
விஷயங்களிலிருந்து விஷயங்கள இந்த மாதிரி இந்திரியங்களை ஈர்க்கக்கூடிய விஷயங்களிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டிருக்கலாம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ண முடியும். ரொம்ப முயற்சி எடுத்து ஏற்கனவே ஈடுபட்ட விஷயங்களிலிருந்து தன்னை விடுவித்து கொள்கிறது இந்த தேகினஹா ஆத்மா. ரசவர்ஜம் ரசப்பியச்ச ரசவர்ஜம் அப்படின்னா ரசம்னா டேஸ்ட்டு. இந்த டேஸ்ட்டு இதனோட ருச்சி என்னன்னு நமக்கு தெரியும். அந்த ருச்சி இருக்கே அது போகலை, இன்னும் இருக்குது. விஷயங்களில் ஈடுபடுவதிலிருந்து ஆத்மா பிரயத்தனப்பட்டு விடுவித்து கொள்கிறது. ஆனால் அந்த ருச்சி இருக்குது. இது ஒரு அர்த்தம். ருச்சி விடுபடுதல் ருச்சி ரெண்டு வித்தியாசம். ருச்சி இருக்குது அந்த இடத்துல. ரசோப்பியஸ்ய ரசா அப்பியஸ்ய ரசம் இந்த ருச்சியும் கூட, அதான் ரசம் அந்த அந்த ருச்சியும் கூட, எஸ்யன்னா அவர் அந்த ஆத்மாவுடைய ருச்சியும் கூட பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. பரம்னா உண்மை பொருள், பரம்பொருள்னு சாதாரணமாக அர்த்தம் பண்ணிக்கிறோம் பாருங்க. அந்த மேம்பட்ட உண்மையை அறிந்த பிறகு பரம் திருஷ்டுவா, அதை திருஷ்டான்னா பார்க்கறது இல்லை, அந்த மேன்மையான உண்மையை அறிந்த பிறகு நிவர்த்ததே, இந்த ருச்சியும் போய்விடுகிறது அப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்கிறேன். நான் ஸ்லோகத்தை ஒரு தினம் படிக்கிறேன். விஷயாபி நிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ச ரசா அப்பி ரசோப்பியஸ்ச பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. இதோட முடிச்சுக்கலாம். நாம் இது பகவத்கீதை அறிந்து கொள்ளலாமா என்கிற சீரியஸில் இது 12வது பகுதி. நாம் இப்போ பார்த்தது, கடைசியாக பார்த்தது சாங்கிய யோகத்தில் 58வது ஸ்லோகம். சரியாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.